ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போயிருக்கு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். புதன்கிழமை காலையில் ஒரு 6 மணி போல் தான் எந்திரிச்சேன். காலையில் என்ன சமைக்கணும் அப்படின்றத கண்மணி நைட்டே சொல்லிட்டா, எனக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வேணுமா அப்படின்னு. சிம்பிளான ரெசிபி அப்படின்றனால 6 மணி போல் தான் எந்திரிச்சு சமைச்சு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு கண்மணிக்கு ஆப்பிள் வச்சு விட்ருக்கேன், கையலுக்கு கிரேப்ஸ் வச்சு விட்ருக்கேன். கண்மணி ஆப்பிள் தான் வேணும்னு கேட்டால், கையில் கிரேப்ஸ் தான் வேணும்னு கேட்டால், அதனால் வச்சு விட்டேன். காலை சாப்பாடுமே லெமன் ரைஸ் தான் வேணும்னு கேட்டு அதே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தலசி விட்றேன் வாங்க அப்படின்னு உட்கார வச்சேன். போனிடெயில் போட்டு போகிறனால கையில் தலையில் அவ்வளோ சிக்கு இருந்தது. டெய்லி போனிடெயிலே போட்டு போகிற, ஒரு நாள்னாச்சும் பின்னி போட்டு போறியா பாரு, தலையில் எவ்வளோ சிக்கு இருக்குது, இந்த மாதிரி சிக்கு விழுந்தா முடி கொட்டும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தலசி விட்டேன். முடி நீளமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாய். இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மீன் தொட்டி க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ரொம்ப நாள் அந்த வேலையை பெண்டிங் வச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறத விட இன்றைக்கி தான் மனசு வந்திருக்கு. எங்கள் மீன் தொட்டியில் ஃபில்ட்ரு வச்சுருக்க அந்த 2 கம்பி பார்த்திங்க அப்படின்னா முதல்ல உட்டில் இருந்தது. அது அந்த தண்ணி பட்டு ஒரு மாதிரி இத்து போய் பிஞ்சிருச்சு. அதை இப்போ தான் சரி பண்ணியிருக்கோம். உட்டை எடுத்துட்டு அந்த மாதிரி ஸ்டீல் வச்சுருக்கோம். மீன் தொட்டியை சரி பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். சரி பண்ணி ஒரு 2-3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண போகிறேன். எங்கள் குழாய் தண்ணி ரொம்ப உப்பாக இருக்கும் அப்படின்றனால நாங்கள் கெயின் தண்ணி தான் மீன் தொட்டிக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் கெயின் தண்ணி வாங்கி வச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணலான்ட்டு வாங்கி வச்சாச்சு. வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ராஜேஷ் கிச்சனில் ஃப்ரெஷ் பேட்ச் சத்து மாவை அரைச்சிட்டு பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. மால்ட்டு காம்போ ஆஃபர் இன்னும் போயிட்டுருக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மால்ட்டு காம்போ ஆஃபர் எப்போவுமே உண்டு. மால்ட்டு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது அப்படின்றனால ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்பேச் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும். கொஞ்சம் பெண்டிங் வச்சு தான் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ராஜேஷ் கிச்சனில் சத்து மாவு, கருப்பு கவுனி, கருப்பு உளுந்தங்களி, மால்ட்டு எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ப்ராடக்ட்ஸு. ராஜேஷ் கிச்சனில் புதுசாக ராகி சாக்கோ மால்ட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவுமே நல்ல மூவிங்கில் இருக்குது. ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். மீன் தொட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி எல்லாமே வாங்கி கொண்டு வச்சாச்சு. மதியம் லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பிள்ளைங்க லெமன் ரைஸ் வேணும்னு கேட்டனால செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். மதியம் லஞ்சுக்கு எங்களுக்காக பாசிப்பருப்பு கடையல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாசிப்பருப்பை வறுத்துட்ருக்கேன். பாசிப்பருப்பை இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும், நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். நாங்கள் இதை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுபட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரை மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் அடங்கிருச்சு. பயிர் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இதில் தாளிப்பு ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசிப்பயிரில் பண்ணுறேன். இதே நம்ம தட்டைப்பயிரில் பண்ணலாம், கொள்ளு பயிரில் பண்ணலாம். நம்ம ஊற வச்சு வேக வச்சும் பண்ணலாம், இந்த மாதிரி வறுத்தும் பண்ணலாம். வறுத்து பண்ணும்போது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு காட்டுறேன். நான் மிக்சிலெலாம் போடாமல் மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கெட்டியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கமல் ஒரு மீட்டிங்கில் இருந்தாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னம்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றனால நானே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மீன் தொட்டிக்குள்ளே இருக்க தண்ணியை வெளியேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு மாவாட்டுற வேலையும் இருந்தது. மீன் தொட்டி க்ளீன் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே கிரைண்டரில் அரிசியை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக கமல் நீ ஒருத்தியாக எந்த வேலையும் பண்ணாத, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. கமல் வர்றதுக்கு லேட் ஆயிரும், கமலும் ஈவினிங்க்கு மேலே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதனால் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையாக பொறுமையாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் மீன் தொட்டி 8 கேன் தண்ணி பிடிக்கும். ஆல்ரெடி 2 கேன் தண்ணி வெளியே எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 6 கேன் தண்ணி உள்ளே இருக்குது. அந்த கேன் தண்ணியை வந்து நான் எடுத்து வெளியே கொண்டு போய் ஊற்றணும். ஆல்ரெடி கால் வலி இருக்குது அப்படின்றனால கமல் ஒருத்தியாக தனியாக எந்த வேலையும் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் தான் கேட்காம பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் இந்த மின் தொட்டி ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து மின் தொட்டிக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம். ஒரு 2 டைம் வந்து அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. ஸோ 2 தடவை வந்து கிளாஸ் மாற்றிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ண மூடி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு டைம் மூடி வந்து செட் பண்ணோம். இப்போது உள்ளே இருந்த வுட்டு வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தடவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு செலவு பண்ண காசை வச்சுருந்தோம் அப்படின்னம்னா ஃபைபர் டேங்கே நாங்கள் வாங்கியிருந்துருக்கலாம். ஃபைபர் டேங்க் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அப்படி போக வேணாம் அப்படின்ட்டு தான் இது பண்ணோம். பட் இதே வந்து எங்களுக்கு நிறைய செலவு வச்சிருச்சு. இன்னொரு டைம் மீன் தொட்டிக்கு வந்து ஏதாவது செலவு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைபர் டேங்க் தான் வாங்கணும் அப்படின்னு நான் கமல்கிட்ட சொல்லியிருக்கேன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துட்டு உள்ளே இருந்த கல்லையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். உள்ளே வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சு இருக்கிற தண்ணியெல்லாம் எக்ஸஸ் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி கண்ணாடி எல்லாத்தையும் வந்து சுத்தமாக கழுவி விட்டுட்டேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் வந்து புழிஞ்சு எடுத்துட்டு ட்ரை கிளாத் வச்சு கண்ணாடி ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் மீன் தொட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போதே ஒரு டீல் போட்டிருந்தேன். மீன் தொட்டி க்ளீன் பண்ணுற ஒர்க்கு என்கிட்ட கொடுக்கக்கூடாது, மீனுக்கு ஃபுட் போடுற வேலை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு கமல்கிட்டையும் பிள்ளைங்கக்கிட்டேயும் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மீனுக்கு ஃபுட் போடுற வேலையை வந்து கையிலும் கண்மணியும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மீன் தொட்டி க்ளீன் பண்ணுற வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் தான் பார்க்குறேன். வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி எடுத்து ஊற்றுறதாகட்டும் சரி, ஃபுல் டேங்க் க்ளீன் பண்ணுறதாகட்டும் சரி, அதை நான் தான் பார்த்துக்கிறேன். ஃபிஷ் டேங்கை ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கல்லையும் கழுவி உள்ளே அடுக்கி வச்சுட்டேன். அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே மாவு வந்து ஆடி முடிச்சிருச்சு. அதை தோண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் தோண்டிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ரவுண்ட் தோண்டி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் போடணும். இன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுலேருந்தே வந்து நிற்காமல் ஓடிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கமல் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் க்ளீன் பண்ண போறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உன்னை தான் இந்த வேலையை பண்ணாத, நான் வர்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னாங்க. வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி தண்ணியை மட்டும் நான் தூக்கி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன் தண்ணி எல்லாத்தையும் கமல் வந்து தூக்கி ஊற்றிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மீன் தொட்டி வந்து செட் பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இருந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பழசான மாதிரி இருந்தது. அதனால் புது ஸ்பாஞ்சையும் உள்ளே வச்சுக்கலாம், அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்பாஞ்சையும் தண்ணியில் நனைச்சி வச்சிட்ருக்கேன். ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபிஷ்ஷை வந்து தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பயந்துருச்சு. ஃபிஷ் நாங்கள் வாங்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது, இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபிஷ்ஷை வெளியே எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதனால் உள்ளே விடுறது கமல் நீயே விடு அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு மீனையும் உள்ளே விட்டாச்சு. ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த ஒர்க்கை இன்றைக்கி கிளியர் பண்ணியாச்சு. புத்தரை வந்து நாங்கள் அழகாக எடுத்து செட் பண்ணி வச்சுருப்போம், பார்க்க நீட்டாக இருக்கும். ஆனால் மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் அந்த புத்தரை வந்து தட்டி விட்டுரும். உள்ளே இருக்க கல் சின்னதாக இருந்தது அப்படின்னா அந்த கல்லை வாயில் தூக்குறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்பப்போ இது பண்ணுற சேட்டையும் நானும் ஒருத்தன் இருக்கேன் பாருங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு 4 மணி ஆயிடுச்சு. மேலே மீன் தொட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு மாவா தோண்டி எடுத்து வச்சுட்டு கீழே வந்தேன். கீழே வந்து கருப்பு கவுனியும் கருப்பு உளுந்தங்களையும் காலி ஆயிடுச்சு, வறுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானே வறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கருப்பு கவுனியும் கருப்பு உளுந்தங்களையும் இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. banana காணல 3 பாக்கெட் பீட்ரூட் கால் எண்ணெய்
கீழே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து கயல் கண்மணிக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை இருந்தது. கயல் வந்து மோஸ்ட்லி அவளே படிச்சுக்குவா. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட கேட்பா. கண்மணிக்கு மட்டும் கொஞ்சம் ரீடிங் ப்ராக்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றனால கண்மணிக்கு மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவளை உட்கார வச்சுருவேன். இன்றைக்கி கீழே என்னோடய வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 6:30 ஆயிடுச்சு. 6:30 வரைக்கும் நல்லா டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டாங்க. 6:30க்கு மேலே டிவி ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் முடிக்காமல் உங்களுக்கு கேட்டதை செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஹோம்ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சுட்டா எங்களுக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் 8 மணிக்கெலாம் முடிச்சுட்டாங்க. நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன். நைட் டின்னருக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டுன்னு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.